கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்வோனின் சேனை என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, பார்வோனின் சேனை என்கின்றதான இந்த தலைப்பில் இந்த செய்தியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் இந்த பார்வோனின் சேனையை வென்றவர்களாக செங்கடலை கடந்து யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தோமே, அப்படியே எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் அழித்து போட உதவி செய்யும். இந்த செய்தியை ஆசீர்வதித்தாரும். இதை கேட்கிறவர்கள் எல்லாரும் பார்வோனின் பிடியிலே இருந்து விடுதலை பெற உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியிலே பார்க்கும் பொழுது பார்வோனின் சேனை என்பது பார்வோன் எகிப்தின் ராஜா, அவனுடைய சேனை என்பது அவனுடைய படை. இஸ்ரவேல் ஜனங்கள் அது தேவனுடைய சேனை என்று அழைக்கப்படுகிறது, அது இஸ்ரவேலின் சேனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு சேனைகளுக்கும் இடையிலே என்ன நடந்தது? பார்வோனிடத்திலே கிரியை செய்த ஆவி என்ன? தேவன் விருப்பம் என்ன? தேவன் எப்படி நடத்தினார்? பார்வோன் எப்படி எதிர்த்தான்? இறுதியிலே இந்த வெற்றி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக பார்வோனை பற்றி பார்க்கும் பொழுது, பார்வோனின் ஆவி எப்படிப்பட்டது என்று நாம் தியானிக்கும் பொழுது, பார்வோன் என்பவன் ஒரு சாதாரண ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் அவனுக்குள்ளே கிரியை செய்தது பிசாசினுடைய ஆவி. அந்த பிசாசினுடைய ஆவி அவனுக்குள்ளும் அவனுடைய ஜனங்களுக்குள்ளும் எகிப்துக்குள்ளும் இருந்ததுனால எகிப்தின் தேவர்கள் மேலே தேவன் நீதி செலுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தினதற்காக இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்வோனையும் அவர் நியாயம் தீர்த்தார். 10 வாதைகளை அனுப்பினார் அல்லவா? அந்த 10 வாதைகளை ஏன் அனுப்பினார்? ஏனென்றால் ஒரு வாதையிலேயே அவன் பயந்து போய் துரத்தி விட்டிருக்கலாம். ஆனால் 10 வாதைகளை ஏன் அனுப்பினார் என்று பார்த்தால், இந்த 10 வாதைகளின் பின்னணியிலே எகிப்தின் தெய்வங்கள் இருந்தது. இது பிசாசின் ஆவியாக, விழுந்து போன தூதர்களின் ஆவியாக இருக்கிறது. உதாரணமாக பார்க்கும் பொழுது, ஒபுஸ் என்று அழைக்கப்படுகிறதான காளை, வண்டுகள், வெட்டுக்கிளிகள், பேன்கள், இப்படி ஒவ்வொன்றும் இந்த எகிப்திய தெய்வமாக வழிபட்டது தான். சூரியன், நதி எல்லாமே அவர்களுடைய தெய்வங்களாக இருந்ததுனால அந்த தெய்வங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தெய்வத்துக்கு வல்லமை இல்லை. தேவனாகிய கர்த்தரே தெய்வம் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த தெய்வங்களுடைய அநீதியை நீதிகரித்து அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருதயத்தை கடினப்படுத்தினார். இருதயத்தை கடினப்படுத்தினது ஒரு பகுதியில் இருந்தாலும், இந்த இருதயத்தை கடினப்படுத்துவது எதற்காக என்று பார்த்தால், இருதய கடினம் பண்ணும்போதுதான் தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? அவர்கள் செய்கிற செய்கைக்கு தக்கதாக அவர் இன்னும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை தண்டிக்க முடியும். சும்மா இருப்பவனிடத்திலே சண்டைக்கு போக அவர் சாதாரணமான ஆள் அல்ல. அவர் அதனாலே தான் அந்த தெய்வங்களை எல்லாம் நீதிகரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்பட்டதற்கு இணையாக அந்த தெய்வங்களையும் பார்வோனையும் எகிப்தின் ஜனங்களையும் அவர் நியாயம் தீர்த்தார். இப்படி பார்வோனின்
காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவனிடத்திலே கிரியை செய்த ஆவி என்ன ஆவி என்று சொல்லும் பொழுது ஒடுக்குகிற ஆவி, அல்லது இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்க வேண்டும், இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க வேண்டும், இதெல்லாம் பிசாசினுடைய ஆவி. பிசாசு என்ன செய்கிறான், இஸ்ரேல் ஜனங்கள் பரலோகத்துக்கு போகக்கூடாது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் ஆரம்பத்திலிருந்தே கிரியை செய்து கொண்டு வருகிறான். அதை இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அந்த ராஜன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் இருக்கிற வசனங்களிலே, புதிய ராஜன் ஒருவன் தோன்றினான், இந்த ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாக இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு உபாயம் பண்ண வேண்டும். அப்படியானால் இவர்கள் தேசத்தை விட்டு போகக்கூடாது, அடிமைகளாக இருக்க வேண்டும். பார்வோனின் ஆவி அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அடிமைப்படுத்துகிற ஆவி. ஒரு பிசாசு ஒரு மனிதனை பிடித்து கொண்டால் அவனை கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து அவன் அழிந்து போக வேண்டும், அவன் பரலோகத்துக்கு போகக்கூடாது என்று அப்படியே கட்டி வைப்பான். இப்பொழுது நமக்கு விளங்கக்கூடிய ஒரு சத்தியம் இதுதான். அடுத்தது, ஒடுக்குகிற ஆவி பிசாசுக்கு. சுமை சுமக்கிற வேலையினால் அவர்களை ஒடுக்க வேண்டும். விசாரணைக்காரர்களை வைத்தார்கள், பண்டசாலைகளை கட்டினார்கள். ஆனால் எவ்வளவாக ஒடுக்கினார்களோ அவ்வளவாக ஜனங்கள் பழுகி பெருகினதுனால எரிச்சல் அடைந்தார்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும்போது, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தோம் செங்கலுமான வேலையாக இருந்தாலும் சரி, வயலிலே செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, கடுமையான வேலையினாலே ஜீவனை கசப்பாக்கினார்கள், கொடுமையாக நடத்தினார்கள். அடுத்து, பிசாசின் கொடூர குணம் என்னவென்று சொன்னால், அந்த மருத்துவச்சிகளை பார்த்து பார்வன் சொல்கிறான், ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் என்று சொன்னான். ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே, காப்பாற்றினதுனால பிறகு என்ன செய்தான், பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பித்தான். இது என்ன ஆவி? வலுசர்ப்பத்தின் ஆவி. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது வானத்திலே வலுசர்ப்பம் தோன்றி தன்னுடைய அந்த ஆண் பிள்ளையை பட்சிக்கும்படியாக வந்தது. ஆண் பிள்ளை என்பது ஜெபஜீவியம், ஜெயஜீவியம் அடைந்த பரிசுத்தவான்கள். இது சபை. சபைக்கு விரோதமாக இந்த வலுசர்ப்பம் பிசாசினுடைய ஆவி கிரியை செய்தது அல்லவா? அந்த ஆவி இப்பொழுதிலிருந்தே ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டால் வம்சம் அழிந்து போகும். வலுசர்ப்பத்தின் ஆவி என்ன செய்தது, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதபடிக்கு அதை அழித்து போடும்படி அது கிரியை செய்தது. ஆனால் இவன் ஜனங்கள் பெருகக்கூடாது. ஏனென்றால் ஜனங்கள் பெருகினால் பரலோகத்தில் கூட்டம் அதிகமாகிவிடும். அந்த ஜனங்கள் பெருகாதபடிக்கு இவன் சிலரை வஞ்சித்து நரகத்துக்கு இவனோடு கூட சேர்ந்து போகும்படியாக ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இதுதான் பிசாசினுடைய ஆவியாக இருக்கிறது. அடுத்து, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், இஸ்ரவேலை நான் போக விடுகிறதில்லை என்று சொல்ல அந்த பிசாசின் ஆவி அவனை கிரியை செய்தது. நீங்கள் வேலையை விட்டு களைய பண்ணுகிறது என்ன, ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை ஆள்வட்டிகளை இடத்துல சொல்லி அவர்களிடத்தில் நன்றாக வேலை வாங்குங்கள், வைக்கோல் கூட கொடுக்க வேண்டாம், அவர்கள் தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தேவையான வைக்கோலை அவர்களே போய் சேர்த்துக் கொள்ளட்டும், ஆனால் கணக்கின்படி செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், சோம்பலாக இருக்கிறார்கள், அதனால தான் நாங்கள் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று சொல்லி கூக்குரல் இடுகிறார்கள். அவர்களுக்கு முன்னை காட்டிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்களை செவி கொடுக்க விடாதிருங்கள். ஏனென்றால் இவர்கள் ரட்சிக்கப்படுகின்ற காரியம் வீண் வார்த்தை என்று அவன் சொல்லுகிறான். அப்படித்தான் வீடுகளில் கூட சொல்வார்கள். ஆலயத்துக்கு போகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேலை வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் வேறு வேலையே இல்லை, வீட்டு வேலைகளை செய்கிறது இல்லை, இவளுக்கு அதிகமான வேலை கொடு, அதனால தான் இவள் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறாள். இது பார்வோனின் ஆவி. அது புருஷனிடத்தில் இருக்கலாம்,
மாமியார் இடத்துல இருக்கலாம், நாத்தனார் இடத்துல இருக்கலாம். இது நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அடுத்து அது மட்டுமல்ல, துரிதப்படுத்துகிற ஆவி, பதறச் செய்கிற ஆவி. அடித்தார்கள். ஏன் இப்படி செய்கிறீர் என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்பட முடியாது, கணக்கின்படி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னதும், ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று மோசே தேவனிடத்தில் போய் முறையிட்டான். அதற்கு அவர் சொல்கிறார், நான் செய்கிறதை பார், தேசத்தில் இருந்து அவன் உங்களை துரத்தி விடுவான், யெகோவா என்ற நாமத்தினாலே நான் அவனுக்கு வெளிப்படுவேன் என்று தேவன் சொன்னார். இனி தேவனுடைய ஆவி எப்படி கிரியை செய்கிறது என்று பார்க்கும்போது, அவர் சொல்கிறார், கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டேன், உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பெருமூச்சை நான் கேட்டு உடன்படிக்கை நினைத்தேன். அதனாலே உங்களை மீட்டு உங்களை நான் விடுவிப்பேன். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். நான் சொன்னபடியே சுதந்திரமாக கொடுப்பேன் என்று உங்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். அதே நேரத்திலே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, எகிப்து தேசத்தில் என் அடையாளங்கள், அற்புதங்கள் இவைகளை மிகுதியாய் நடப்பிப்பேன், ஆனாலும் அவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். எகிப்துக்கு விரோதமாக நான் கையை நீட்டி மகா தண்டனையினாலே என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ணினேன். இப்படி தேவனுடைய சேனை என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரவேல் சேனை எகிப்திலிருந்து புறப்படும்படியாக தேவன் உதவி செய்கிற தேவனாக இருந்தார். ஆனாலும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடவில்லை. ஒரு பக்கத்திலே தேவன் அவரே கர்த்தர் என்பதை அறியும்படிக்கு அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு பலவிதமான வாதைகள், 10 வாதைகளை கொடுத்த போதிலும் அவன் விடவில்லை. எகிப்து இஸ்ரேல் புத்திரரை போக விடவில்லை. மாற்றி மாற்றி சொல்கிறான், நீங்கள் புருஷர் மாத்திரம் போங்கள், ஸ்திரீகளும் குழந்தைகளும் இங்கே இருக்கட்டும், அடுத்து குழந்தைகள் இங்கே இருக்கட்டும், உங்கள் ஆடு மாடுகள் மாத்திரம் போகட்டும் என்று சொல்கிறான். எப்படியும் அவன் அவர்களை போக விட மனதாக இல்லாததினாலே கடைசியாக ஒரு வாதையை அனுப்புகிறார். அது என்ன வாதை என்றால், தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கரிக்கிற மகா வாதை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட்டான் அல்லவா, அதற்கு பதிலாக இப்படி தேவன் செய்தார். இப்படி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. எகிப்து தேசத்திலே அற்புதங்கள் அநேகமாகும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு நான் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் செய்தார். முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றெல்லாம் சாகும் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அடுத்தது, அங்கே இருந்து பார்வோன் ஜனங்களை துரத்தி விட்டான். பார்வோன் ஜனங்களை துரத்திவிட்ட பிறகு ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் என்று சொன்னால், பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போனால் சமீபம், பெலிஸ்திய தேசம் வழியாக கானான் தேசத்துக்கு போவது எளிது, மிக சமீபமாக இருக்கிறது. என்றால் கானான் தேசம் என்று அப்பொழுது அழைக்கப்பட்ட தேசம் இப்பொழுது எருசலேமாக இருக்கிறது. எருசலேமுக்கு மிக அருகாமையில் தான், எருசலேமின் ஒரு பகுதி தான் பாலஸ்தீனம். அந்த பாலஸ்தீனத்தின் வழியாக போனால் எருசலேமுக்கு உடனே போய்விடலாம். ஆனால் பெலிஸ்தியர்கள் எதிர்ப்பார்கள், சண்டை போடுகின்ற ஆவி உடையவர்கள். அதனாலே என்ன செய்தார், வனாந்தரத்தின் வழியாக சுற்றி போகும்படியாக செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். அப்படியே போகும் பொழுது மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார். எலும்புகள் என்று சொல்வது உபதேசமாக இருக்கிறது. அந்த
எகிப்து தேசத்திலே யோசேப்பு வாழ்ந்தாலும் அவன் ஒரு நல்ல இஸ்ரவேலனாகத்தான் வாழ்ந்தான். தேவனுக்கு பயந்து நடந்த அவனுடைய உபதேசங்கள், சாட்சிகளை அவன் எகிப்திலே வீணாய் போட்டுவிட அவனுக்கு மனதில்லை. அதனாலே என்னுடைய உபதேசமாகிய எலும்புகள் இந்த அடிமைத்தலையிலே அடிமையின் தேசமாகிய எகிப்தில் இருக்க வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் கானான் தேசத்துக்கு போவீர்கள். அப்பொழுது என்னுடைய எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அவன் ஏற்கனவே கட்டளையிட்டபடி அந்த எலும்புகளாகிய உபதேசத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் இப்படி அணி அணியாய் புறப்பட்டு போன பொழுது இரவிலே பகலிலே அவர்களை வழிநடத்தக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை நடத்த மேகஸ்தம்பமும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றது. அந்த அக்னி ஸ்தம்பம் புறப்பட்டு போகின்றபடி அவர்கள் புறப்பட்டு போய்கொண்டிருக்க வேண்டியதான சூழ்நிலை இருந்தது. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள் என்று சொல்லுவான். அதனால நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவன் உன்னை பின்தொடர்ந்து வரும்படி அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவனுடைய இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்களும் அப்படியே செய்தார்கள். என்ன நடந்தது? நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்று சொல்லி ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்கள், சகல ரதங்கள், எல்லா அதிபதிகள், வீரர்களை கூட்டிக் கொண்டு போனான். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதினால எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகள், ரதங்கள், அவனுடைய குதிரை வீரரோடு சேனைகளோடு அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தின் அண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிறவர்களை கிட்டினார்கள். அப்பொழுது ஜனங்கள் பயந்தார்கள். எங்களை இங்கே வரச் செய்தீரே, வனாந்திரத்தில் நாங்கள் சாகும்படிக்காக கொண்டு வந்தீர் என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே சொல்கிறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் சொன்னார், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொன்னார். உன் கோலை ஓங்கி உன் சமுத்திரத்தின் மேலே உன் கையை நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே கடந்து போவார்கள் என்று சொன்னார். அப்படியே ஜனங்கள் நடந்து போகும்பொழுது எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். பார்வோனும் அவன் ரதங்களும் குதிரை வீரர் முதலான எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். அப்பொழுது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. ஏன் பின்னே நின்றது அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் என்றால், இஸ்ரவேலின் இராணுவத்திற்கோ பார்வோனின் இராணுவத்துக்கோ நடுவிலே பார்வோனின் இராணுவம் இஸ்ரவேலின் இராணுவத்தை தொடாதபடிக்கு பாதுகாத்தது. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு வசனம் உண்டு, உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை காத்தது. நம்முடைய நீதி நம்முடைய பகைவர்களை அழிக்கும், நீதி காக்கும், மகிமை அழிக்கும். மகிமை என்று சொல்லும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். வனாந்திரத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்ட பொழுதெல்லாம் அங்கே நியாயத்தீர்ப்பு நடந்தது. அப்படி அவருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக பின்னாலே வந்ததான அந்த எகிப்தின் சேனையை நியாயம் தீர்த்தது. எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமாக அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இப்படித்தான் இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணினார். அடுத்து மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும் பொழுது
அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவே நடந்து போனார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது பின்னாலே வந்த பார்வோனுடைய சேனை சமுத்திரத்திலே பிரவேசிக்கும் பொழுது எகிப்தியரின் சேனையை கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்திலே இருந்து கலங்கடித்தார். என்ன நடந்தது? அந்த ரதங்களுடைய உருளைகள் கழலவும் அந்த ரதங்கள் முன்னே செல்ல முடியாமல் தத்தளித்தது. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். நாம் ஓடிப்போவோம் வாருங்கள் என்று எகிப்தியர் சொல்லும்படி செய்தார். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்களின் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பபடி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சமுத்திரத்தை கடந்து இஸ்ரேல் ஜனங்கள் போகும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இரண்டு புறமும் மதிலாக நின்ற அந்த ஜலம் எகிப்தியரை மூடிக்கொண்டது. ஒரு பக்கத்தில் மதிலாக நின்று கொண்டிருந்த ஜலம், ஏனென்றால் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பாக இருந்தது, எகிப்தியருக்கு இந்த 10 வாதைகளும் ஏற்பட்டதல்ல. அது போலதான். அப்படி கடலின் நடுவே கவித்து போட்டார். அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு இடதுபுறம் வலதுபுறம் ஆகிய இரண்டு பக்கத்திலும் ஜலம் மதிலாக நின்றுதான். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளி போட்டார். அவர்கள் சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். உமது வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. தாளடிகளைப் போல பட்சித்தீர். இதில் ஒரு சத்தியம் உண்டு. உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. இந்த சத்தியத்தை பாருங்க. அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் அப்படியே குவிந்து நின்று வெள்ளம் குவியலாக அப்படியே நிமிர்ந்து நின்றது. நடுக்கடலிலே அது உறைந்து போயிற்றான். அப்போ இரண்டு புறமும் அந்த ஜலமானது உறைந்து பனிக்கட்டியை போல நின்று விட்டது, அப்படியே மதிலாக. அதன் வழியாக இவர்கள் கடந்து போகிறார்கள். அக்னி ஸ்தம்பமோ மேக ஸ்தம்பமோ அந்த புறத்திலே எகிப்தியருக்கு விரோதமாக நின்றதல்லவா, அங்கே அது மூடிக்கொண்டது. கல்லை போல அவர்கள் உறைந்து போனார்கள். ஒரு ஜலத்துக்குள்ளே கல் எப்படி மூழ்கி போகுமோ அப்படி அவருடைய சரீரங்களெல்லாம் செத்து அப்படி நடுக்கடலிலே ஆழத்துக்குள்ளே மூழ்கி போனார்கள். ஒரு தண்ணீருக்குள்ளே கல் விழுந்தால் என்ன ஆகும்? அப்படியே உறைந்து போகும். திரளான தண்ணீர்களிலே ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். ஒருவேளை இந்த நடுக்கடலிலே இந்த குளிரிலே அவருடைய சரீரமெல்லாம் அப்படியே பனிக்கட்டியை போல உறைந்து ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். நடுக்கடலிலே அப்படியே ஆழத்திலே அமிழ்ந்து போனார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படி அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேலே விழுந்து அந்த பயத்தின் மக்கிரத்தினாலே கல்லை போல அசைவற்று கிடந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இதில் இருந்து நமக்கு தெரிகிற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வீடு, பாவத்தின் வீடு. அது பார்வோன் என்கின்ற பிசாசின் பிடியிலே ஜனங்கள் இருக்கிறதான நிலை. மோசே என்பவன் ஊழியக்காரன். இவன் கர்த்தருடைய ஆவியை உடையவன். கர்த்தர் ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்புக்கு 7 அனுபவங்கள் உண்டு. மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம்,
பரிசுத்தாவுடைய அபிஷேகம், தேவசித்த நிறைவேற்றுதல், தெய்வீக சுகம், சரீர மீட்பு. இதுல முதலாவதாக இருக்கிறதான படி ஞானஸ்நானம் என்பது, இது செங்கடலை பிளந்து போகிறது, அதன் வழியே நடந்து போகிறதான சத்தியம் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் பெற்று வனாந்திரத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக போய் யோர்தான் போன்ற சோதனைகளை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. நமக்கும் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே குற்றமற்றவர்களாக, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நினைத்திருந்தாரோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். இப்படிப்பட்ட மேலான இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறதற்கு முடியாதபடிக்கு பிசாசு நமக்கு விரோதமாக பல வகையில் கிரியை செய்வான். ஆனாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். என்றால் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதான சுதந்திரமான தேசம், இந்த வீட்டிலே நமக்கு, இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கிறதான வீடு போன்ற ஆஸ்திகள், இது மாத்திரம் சுதந்திரம் அல்ல, பரலோகத்திலே நிலையான ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில கஷ்டங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். பிசாசு லேசிலே விடமாட்டான். ஆனால் தேவன் அக்னி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடும் இருந்து நம்மை வழிநடத்துவார். அக்னி ஸ்தம்பம் என்பது பரிசுத்த ஆவி, அவருடைய மகிமை, அவருடைய நீதி, இதெல்லாம் நம்மை வழிநடத்தும். ஆனால் நமக்கு விரோதமாக கிரி செய்கிற கொள்ளாத பிசாசு நிலைமைகளை அது அழிக்கத்தான் செய்யும். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை அவர் வரப்பண்ணத்தான் செய்வார். இது ஒரு ஞானஸ்நான உபதேசமாக, சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எகிப்தியர் என்று சொல்லும்போது பாவங்கள், இந்த பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் கடந்து போகும்போது ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர்கள் செத்து போவார்கள். இனி இந்த எகிப்தியரை நீங்கள் காணுகிறதில்லை என்ற வாக்குத்தத்தம் இனி நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரலோகத்தை நோக்கி போகும். பார்வோன் சேனை அது அந்த நதியோடு அது போய்விட்டாலும் அந்த ஆவி நம்மை வனாந்தரத்திலும் துன்பப்படுத்தும். அந்த தேசத்திலே கூட நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு மறுரூபம் அடைகின்ற அளவுக்கு விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம், இந்த பூரணங்கள்லாம் அடைந்து நாம் மறுரூபம் அடைந்து பரலோகத்துக்கு போகின்ற வரைக்கும் இந்த தொடர்ந்து இந்த பார்வோனின் சேனை நம்மை, பார்வோனின் ஆவி சேனைகள் முழுக்கப்பட்டிருந்தாலும் பார்வோனின் ஆவி பல மனிதர்கள் மூலமாக நம்மை தொடர்ந்து துன்பப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் தேவன் சொன்னது தான், அவர் நம்மை வழிநடத்துவேன் என்று சொன்னார் அல்லவா, அப்படியே நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்துக்குள்ளே, அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். அவர் கைவிட மாட்டார். அக்னி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடும் அவர் நம்மை நடத்துவார். நிச்சயமாய் இந்த பார்வோனின் ஆவி தோற்றுத்தான் போவோம். ஆனால் இஸ்ரவேலின் சேனையாக நாம் எழுந்து நிற்போம். இந்த இஸ்ரவேலின் சேனை பரலோகத்திற்கு திரள் கூட்டமான ஜனங்களாக, நாம் எழுத்தின் பிரகாரமான இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. நமக்கு தொகை இல்லை. இப்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பார்வோனின் சேனை அழிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவனுடைய ஆவி எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய நீதி எங்களுக்கு முன்பதாகவும் உடைய மகிமை எங்களுக்கு பின்னால் இருந்து எங்களை காக்கிறதாகவும் இருக்கிறதுனால உடைய திருக்கரங்களில் எங்களை தருகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்யும். உடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.